ஆண்டுடைய பிறப்பின் நாளிலே ஒன்று கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிறப்பின் வாழ்த்துக்கள். ஆவியானவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார். மகிழ்ச்சியா இருங்க, கூர்ந்துருங்க. நீங்கள் நாளும் கலிகூற தான் வந்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நாம் கேட்க போகிற செய்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான செய்தி தான். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தது நமக்கு சமாதானத்தை வரல, நமக்கு தைரியத்தை கொடுக்க, நமக்கு ரட்சிப்பை கொடுக்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்துக்கு குழந்தையாய் அவதரித்த இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் கிடையாது, இன்னைக்கு தான் பிறந்தாரெலாம் கிடையாது. அந்த நாளை நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல நமக்காக பிறந்தார் என்பதை நினைவு கூறுகிற அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து வருவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பிறந்ததிலே தேவனுக்கு முதன்மையான மகிழ்ச்சி. நான் என் ஜனத்துக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறேன் என்பதில் ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை. இரண்டாவது, பூமியில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் சமாதானம். அவர் பிறந்ததினாலே நாம் சமாதானத்தை கண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்ததினாலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களா பார்க்கலாம். மூன்றாவது, மனுஷன் மேல் அவருக்கு பிரியம் உண்டாச்சு. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியா இந்த இடத்துல வந்தார். அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தையானது யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் இறங்கி இந்த நல்ல செய்தியை அறிவித்தார். ஆண்டவராகிய தேவன் பிறந்த நல்ல செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார். கேட்ட மேய்ப்பர்கள் அத்தனை பேரும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். செய்தியை கேட்டார்கள். பிள்ளை உங்களுக்காக பிறந்திருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே குழந்தையா உங்களுக்காக அவதரித்திருக்கிறார் என்ற செய்தியை மேய்ப்பர்கள் கேட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்களா? தீவிரமாய் என்று சொன்னால் எப்படி? ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட், ரொம்ப சீக்கிரமா செய்தியை கேட்டோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நம்முடைய ஆடு மாடுகள் எல்லாம் எங்கெங்க ஒப்படைக்கணுமோ ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம் என்பது அல்ல. செய்தியை கேட்ட உடனே அவர்கள் தீவிரமானார்கள். அல்லேலூயா. இந்த செய்தி ஏறக்குறைய அதிகாலை வேளையில இருட்டான நேரத்துல தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ அது இரவு நேரமோ அதிகாலை வேலையோ தெரியல. ஆனா கேட்ட உடனே அவர்கள் என்ன போயிட்டாங்க? தீவிரமாய் போய் அந்த பிள்ளையை கண்டார்கள். அல்லேலூயா. இயேசு உங்களுக்காய் இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் தீவிரமாய் யார் கடந்து போய் அவர்களை பற்றி கொள்ளுகிறார்களோ, அவரை காண வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களுக்கு நடக்கிற ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு தான் சமாதானம் உண்டாகுது. தேவச்சனமே, நீங்க கீழே வாசிக்கும் போது அதே வார்த்தை வாசிங்க. 17ஆம் வசனம். அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. தேவன் பிறந்திருக்கிறார், இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட தேவ மேய்ப்பர்கள் உடனே தீவிரமாய் கடந்து போய் அவரை கண்டார்கள். கண்ட செய்தியை என்ன பண்ணாங்க? நல்ல சத்தமோடு சொல்லுங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இங்க இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும்
தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது 18ஆம் வசனத்துல, மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த சாதாரண மேய்ப்பர்களை யாருமே அந்த நாளில் மதிக்க மாட்டாங்க. மேய்ப்பர்கள் என்று சொன்னாலே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். யாரும் அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காத அந்த காலகட்டங்களில் அவர்கள் கண்ட அந்த செய்தி, இயேசு இந்த உலகத்தில் பிறந்து விட்டார், நமக்கான இரட்சகர் பிறந்து விட்டார் என்பதை அவர்கள் போய் பார்த்து அதை கண்டு அநேகருக்கு சொல்லும் பொழுது அத்தனை பேரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவங்க எப்படி சொல்லியிருக்கணும், எப்படி சொல்லியிருக்கணும்? கேட்குறவங்க அத்தனை பேர் ஆச்சரியப்பட்டபடி. நமக்கு இப்போ நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில கதை சொல்லும் போது தான் வாய்மூடு, ரொம்ப போர் அடிக்குது அப்படி சொல்லிடுவோம் இல்லையா. ஒரு சில கதை கேட்கும் போது அப்படியா 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 அப்படி கேட்டுகிட்டே இருக்கும் இல்லை. சொல்கிற வித்தியாசம் இருக்கா? மெசேஜ் வந்துதான், ஆனால் சொல்ற ஒவ்வொருத்தரோட பாணியும் வித்தியாசமானது. அல்லேலூயா. எங்க மேய்ப்பர்கள் கேட்ட அற்புதமான அந்த செய்தியை அநேகர் ஆச்சரியப்படும்படியா சொன்னாங்க. அப்ப எவ்வளவு அவங்க விளக்கம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. நாங்க போனோம், அங்க மரியாதை பார்த்தோம், யோசேப்பை பார்த்தோம், குட்டி இயேசுவை பார்த்தோம், நமக்கான ரட்சகர் பிறந்துட்டாரு, அவர் எவ்வளவு அழகா இருந்தார் தெரியுமா, அவர் எவ்வளவு அற்புதமா இருந்தார் பார்த்து தெரியுமா, அவரோட மகிமை எப்படி இருந்துச்சு தெரியுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்த்தவங்களால மட்டும்தாங்க சொல்ல முடியும். இதை பார்த்தவங்களால மட்டும்தாங்க சொல்ல முடியும். பார்க்காத ஒருத்தரால தைரியமா சொல்ல முடியாது. மற்றர் ஆச்சரியப்படுகிறபடியா சொல்லணும் அப்படின்னா முதல்ல நீங்கள நான் அவரை பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இயேசுவை பார்த்துருக்கீங்க? இயேசுவை பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, பார்த்தவங்க. வெளியில குடியில வச்சிருக்கீங்களா? பார்த்தவங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. குழந்தை இயேசு மரியாதை கையில் இருக்காங்க, பார்த்தோங்க. அப்படி இல்லை. அப்படி பார்த்துட்டு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா யாரும் என்ன பண்ண போகிறதில்ல. ஆனால் நானும் தான்மா பார்த்தேன் குடியில், நானும் தான்மா மரியாதை கையில் இருக்கிற இயேசுவை பார்த்தேன் அப்படின்னு சாதாரணமாக போயிடுவாங்க. அப்போ எப்போ ஆச்சரியப்படுவாங்க? நீங்கள் எப்படி சொன்னா அவங்க ஆச்சரியப்படுவாங்க? சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் இப்போ சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட வேண்டுமானால் நீங்கள் எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்கும்? என் இயேசுவை என் வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை இன்னைக்கு இயேசுவோடு இருக்கிறதுனால தான் வாழ்றாங்க. என் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் ஜீவிப்பது ஆண்டவர் பிறந்த இந்த நல்ல செய்தி என் வாழ்க்கையில கேட்டதுனால தான் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? பிறர் ஆச்சரியப்படும்படியா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பிறந்த அற்புத செய்தியை, உங்க வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகளை எத்தனை பேர் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லாட்டாலும் இனிமே சொல்றீங்க. அல்லேலூயா. யார் அவரை உண்மையாய் கண்டீர்களோ அவர்களால் சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தர் செய்கிற அற்புதங்களை வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களால நிச்சயமாய் சொல்லாமல் இருக்கவே முடியாது. கண்டவர்களால் சொல்ல முடியும். சொன்னவர்கள் ஆச்சரியப்படுத்துவாங்க. சொன்னவர்கள் அத்தனை பேரை சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ற இந்த ஆச்சரியமான செய்தி தாங்க இந்த பூமிக்கு சந்தோஷம். ஆச்சரியமான செய்தி தாங்க பூமியில் இருக்கிற மனுஷங்களுக்கு சமாதானம். இனி மனுஷன் தேடி அலையிறான், பணத்தை சம்பாதிச்சிட்டான், புகழை சம்பாதிச்சிட்டான், பெருமையை சம்பாதிச்சிட்டான், ஆட்களை சம்பாதிச்சிட்டான், எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? சமாதானம் இல்லைங்க. இன்னைக்கு உலகத்துல மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லை. இந்த சமாதானத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிறந்தது நிமித்தமா நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானத்தை நற்செய்தியை இன்னைக்கு உலகத்துக்கு நாம் அறிவித்து ஆக வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி இருக்கணுமா? ஆச்சரியப்படும்படியான அற்புத சமாதானத்தின் செய்தியை நீங்களும் நானும் தான் சொல்லணும். அல்லேலூயா. அதை கண்டவர்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அதை கண்டவர்களால மட்டும்தான் சொல்ல முடியும். உணர்ந்தவர்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? உணர்ந்திருக்கிறீங்களா? இயேசு உங்க வாழ்க்கையில செய்துட்டு இருக்கிறாரா அற்புதம்? உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறாரா? உங்க கணவரோட வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறாரா? மனைவியோட வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறாரா? உங்க குடும்பத்தை சுற்றில அற்புதங்கள் நடக்கிறதா? போய் சொல்லுங்க. கண்டதையெல்லாம் சொல்லுங்க.
மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் சொல்லும்போது அத்தனை பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் மகா பெரிய மூலக்கருவா இருக்கணும். ஏதோ புது ஆடை போட்டுக் கொள்றதுனாலையோ புத்தாடைகள் அணிந்து கொள்வதனாலையோ நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியா பலவிதமான காரியங்களை நமக்குள்ள சந்தோஷத்தை உண்டாக்கி கொள்ள நம்ம எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு தெரியுமா? நீங்கள் கண்டதை போய் சொல்லணும், நீங்கள் கண்டதை போய் சொல்லணும், நீங்கள் கேட்டவைகளை போய் சொல்லணும், நீங்கள் அனுபவித்தவைகளை சொல்லணும். அல்லேலூயா. அதுல தாங்க உண்மையான சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கும், உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்குள்ள கடந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா கரவேத்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதான காரியம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அறிவிக்க. இரண்டாவது பிறப்புக்குள்ள உண்டான நல்ல செய்தி என்ன தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எதுல தெரியுமா? நீங்க பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து பயப்படாத, என்ன நடந்தாலும் பயப்படாது. சொல்லுங்க, உங்களதான் சொல்ல சொன்ன, பயப்படாதீங்க. ஒரு ஆள் இப்படி சொல்லும் போது என்ன ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல? அவங்க எதுவுமே நமக்கு செய்ய போறது இல்லை, அவங்களால எதுவுமே நமக்கு ஆக போறது இல்லை. பக்கத்துல முதுகுல தட்டி பயப்படாதீங்கன்னு சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? சந்தோஷம் வந்துச்சா? சந்தோஷம் வந்துச்சா? இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி. அல்லேலூயா. ஒருவேளை உங்க பிள்ளைகளை நினைச்சு, உங்க குடும்ப சூழ்நிலைகள் நினைச்சு, ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, இவ்வளோ பலவீனம் இருக்கு, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறனோ, என் குடும்பத்தை நான் எப்படி வாழ வைக்க போறனோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் எப்படி நிலைநிறுத்த போனோம், இந்த பாதிப்பு அதிகமா உங்களுக்கு தான் அதிகமா உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு உழைக்கிறதுக்கு பலன் இல்லையே, தளர்ந்து போயிட்டேனே, என் பலவீனத்துல நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், என்னை சார்ந்திருக்கிற மக்களை நான் எப்படி உயர்த்த போறேன், இந்த ஒரு பயம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்குமானா உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, பயப்படாது, நான் பார்த்துக்குவேன், நான் வந்துட்டேன், இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இருக்கிறேன் கூட, நான் உனக்குள்ள இருக்கிறேன், பயப்படாது. அல்லேலூயா. இந்த செய்தி அவனுக்குள்ள எப்படி வந்துச்சுங்களா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. எல்லாம் கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு நம்மை தைரியப்படுத்தும்படியா இந்த உலகத்துக்குள்ளே வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, இங்கே இந்த மரியாளுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா திருப்பி லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல டைரக்டா மரியாளு கூட பேசுறாங்க. பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். ஆக்சுவலா மரியாளோட சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவை ஏன் ஆரம்பத்தில் எடுத்தவனே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, சூழ்நிலை எப்படிதான் மாறப்போகுது? உங்க கன்னியான ஒரு ஸ்திரீ, இவங்களுக்கு பிள்ளை பேர் உண்டாக போகுது, எப்படி போய் உலகத்துல சொல்லுவாங்க? இது இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ வளர்ந்து விட்ட இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப கடினமான ஒரு செய்தி, இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செய்தி, இது பயந்து போக வேண்டிய ஒரு செய்தி, இது தைரியமா சொல்ல முடியாத ஒரு செய்தி. ஆனா அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்காகவே ஆண்டவர் முதல்ல தைரியப்படுத்திட்டார். பயப்படாது, இனி என்னென்ன அதுக்காக ஃபேஸ் பண்ண போறீங்க, நான் உனக்குள்ள பிறந்த செய்தியை நீ எங்கெங்கெல்லாம் சொல்லும் போது உனக்கு என்னென்ன பயங்கள் நேரிடுமோ அத்தனைக்கும் முன்னாடியே சொல்ற, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு யார் என்ன எழும்பினாலும் சரி, எவ்வளவு உனக்கு வேதனைப்படுத்த முடியா, உன்னை கேவலப்படுத்த முடியா, உன்னை அசிங்கப்படுத்த முடியா, உன்னை நிர்மூலப்படுத்த முடியா. அந்த காலத்துல எல்லாம் கன்னி பெண்கள் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா தண்டனை என்ன தெரியுமா? மரணம் தான், கல்லெறிந்து கொள்ளுவாங்க. அதுக்கும் நீ என்ன பண்ணாத, பயப்படாத. மரணமே நேரிட்டாலும் நீ பயப்படாத. தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க சந்திச்சு கொண்டு இருக்கிற எந்த ப்ராப்ளம் ஆனாலும் இருக்கட்டும், உங்க சரீர சாக கொடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன். நீ செத்தே போனாலும் உன்னை உயிர்ப்பிக்க நான் உன் கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கை ஜீவனடைய பண்ண நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பித்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி, இந்த வார்த்தை எல்லாம் மரியாள் தன் இருதயத்துல வைத்து வைத்தாள் என்று வேதம் சொல்லுது. லூக்கா 1:29 நீங்க வாசிக்க வேணாம், வீட்டுல போய் வாசிங்க. லூக்கா 1:27, 18, அப்புறம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், இதுல நல்லா நீங்க பாத்தீங்கன்னா மரியாள் தனக்கு சொல்லப்பட்ட செய்திகளை தன் இருதயத்துல வைத்து வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன செஞ்சாங்களா? நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாதம்மான்னு அந்த சொன்ன அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணாங்க? இருதயத்துல வைத்து வைத்தார்கள். அது மாத்திரம் இல்ல,
உண்மையாகவே இங்க நீங்க அந்த செய்தியை நீங்க வாசிக்கும் பொழுது 1:32 வாசிங்களா. இப்ப சொல்லிட்டார், உனக்குள்ள பிறக்க போற அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? சதமோடு சொல்லுங்களா. பெரியவரா இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் இப்ப இந்த அம்மாவுக்கு தெரியும் தாவீதோட வாழ்க்கைலாம் என்னன்னு சரித்திரம்லாம் தெரியும். தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுக்க போறோம்னு எப்படி இருக்கும்? ஐயோ, நமக்கு பிறகு போற பிள்ளை எப்படியா இருக்க போகுது? ஆடு மேய்க்கிற மனுஷனை கொண்டு வந்து ராஜாவா உட்கார வச்சாரு. இன்னைக்கு எளிமையான என்னுடைய பிள்ளையை கொண்டு போய் எங்க உட்கார வைக்க போறாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்து. இப்ப இந்த ரோம ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ரோம அந்த அரசனை தள்ளிட்டு என் பிள்ளை அங்க ராஜாவா வர போறாரு, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளோட மனசுல எதுக்கு மகிழ்ச்சி வந்துச்சு? தைரியம் அடைஞ்சாங்க. இப்ப என் பிள்ளை ரோம ஆட்சியில இருக்கிற அந்த பார்வோனை தள்ளி என் பிள்ளை ராஜாவா உட்கார போற அந்த வாக்கு தத்தத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க. இதை நினைச்சு அவங்களுக்கு என்ன வந்துச்சு? இப்போ மனசுக்குள்ள வச்சு சந்தோஷப்படுறாங்கன்னா நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை வாசிங்களேன். இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். இவ்வளவு எல்லாரும் கேட்ட செய்தியில ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சுல. அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான தேவனுடைய குமாரன், தாவீதின் சிங்காசனத்துல வீற்றிருப்பார். இந்த அம்மா ஒரு எல்லையில இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்திருப்பாங்க. நாம இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை உயர போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த நேரம் பிள்ளை பிறந்த 8வது நாளே ஆலயத்துக்கு கூட்டு போறாங்க. ஆலயத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் இவருக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற மனுஷன். அவரை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? உன் ஆத்துமா ஒரு பட்டயம் உருவி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை உள்ள ஆத்துமாவில் என்ன பண்ண போகுது? உன் இருதயத்துக்குள்ள கத்தி நுழையிற மாதிரி ஒரு வேதனை நீ அனுபவிக்க போறான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த செய்தியை அவங்க எங்க பண்ணாங்களா? அந்த செய்தியை மனசுல வச்சுக்கிட்டாங்க, இந்த செய்தியை மனசுல வச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் என்ன செய்தி கொடுத்தாலும் மனசுல வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும், உள்ள நிக்கணும். இங்க கேட்டு இப்படியே போயிடக்கூடாது. ஐயா மாதிரி சொல்லுங்க, எதை ஆண்டவர் சொன்னாலும் இப்படி போயிடக்கூடாது, இங்க வைக்கணும், இங்க வைக்கணும். மரியாளோ தன் இருதயத்துல வைத்தாள். அல்லேலூயா. அவள் வைத்திருந்தது நிமித்தமா அவள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நியூஸுக்கும் சந்தோஷம் தான், 2வது நியூஸும் சந்தோஷம் தான். ஏனென்று சொல்ல கடைசியில் ஆண்டவராக இயேசு சிலுவையில மரித்தது அவள் இருதயத்தை உருவ குத்துகிற கத்தியில குத்துறத போல ஒரு வேதனையை அனுபவித்தாலும் அதற்கு பிற்பாடு நடந்த சம்பவம் இன்னைக்கு எல்லாம் மரியாள் தெய்வமாய் ஆராதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பெற்றெடுத்த அந்த தாய் இன்றைக்கு வரல கடவுள் ஸ்தானத்தில் அவரை நிறுத்துறாங்க. இயேசுவுக்கு நிகராய் அவர்களை நிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் நன்மையானாலும் தீமையானாலும் உங்க இருதயத்துல வைத்து அதை தியானித்தீர்களானால், நன்மையை வச்சு அறிக்கை செய்திகளான வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இருதயத்துல வைத்து அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க, வாயினால அறிக்கை இடுங்க, நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இருதயத்துல வைத்தேன். தாவீது சொல்றான், வாக்கையின் இருதயத்துல வைத்தேன், அவையினாலே நான் சீத்தூக்கப்படுகிறேன் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, தீமையானாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா நேரமும் வசனம் நம்மளை தேய்ச்சி கொண்டே இருக்காது. ஒரு சில நேரம் என்ன பண்ணோம்? உருவ குத்தம், இருதயத்துல கத்தி பாயிற மாதிரி இருக்கும். நோகம்தான். நோகுதுன்றதுக்காக அதை என்ன பண்ணிடக்கூடாது? தள்ளிடக்கூடாது. அதையே இருதயத்துல வைக்கணுமா, அதையே இருதயத்துக்குள்ள வச்சுக்கணும்.
இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுகிறது. நான் செய்கிற ஏதோ காரியத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் என்பது உருவ குத்துகிறதா இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டை என்று வேதம் சொல்லுது. வசனம் எப்பவுமே தாளாடிக்கிட்டே இருக்காது, தொடச்சிக்கிட்டே இருக்காது. ஒரு சில நேரம் என்ன பண்ணோம், குத்தும். ஒரு சில நேரம் உள்ள ஊடுருவி குத்தும் போது அதை என்ன பண்ணணும், அதையே இருதயத்துல வைத்து வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தங்களை வைத்து வைக்க வேண்டும். நம்மை குத்துகிற வார்த்தைகளை இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். அதனாலே மரியாள் பெற்ற பலன் என்ன தெரியுமா? மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அவருடைய வாழ்நாளெல்லாம் மிகுந்த சந்தோஷப்படும்படியான காரியங்களை அவர்கள் கண்டார்கள். தேவஜனமே, போற்றி புகழும்படியான ஸ்தானத்துக்கு அவர்கள் கடந்து போனார்கள். இன்றைக்கு உங்களுக்கு அந்த கிருபை வேண்டுமானால் நீங்களும் வசனம் உங்களிடத்துல வரும்போது அதை இருதயத்துல என்ன பண்ணுங்க, வச்சு வைங்க. இருதயத்துக்குள்ள வைங்க. இருதயத்தின் தியானமே, இருதயத்தின் தியானம் தான். வாய் பேசும். இப்போ உங்க வாய் என்னெல்லாம் பேசுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உள்ள என்ன இருந்தா என்ன வரும்? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். அப்ப சட்டியில என்ன இருக்கணும்? நல்ல விஷயம் இருந்தாதான். அல்வா இருந்தா அல்வா வரும். கெட்டு போன ரசம் இருந்தா கெட்டு போன ரசம் தான் வெளியே வரும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வசனம் புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து வைக்கிற இந்த அனுபவத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல நாளில உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிற எந்த வார்த்தையானாலும் அதை இருதயத்தில் வைத்து தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், மத்தேயு 1:21 வாசிங்க. ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மூன்றாவதாக, ஆண்டவரை இயேசு இந்த உலகத்தை பிறந்த நோக்கம், அவர் இந்த மனு குலத்தை ரட்சிக்கும்படியாய் வந்தார். அல்லேலூயா. நம் அனைவருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்தார். பாவத்தை தேவன் நேசிக்கிறவர் அல்ல, பாவம் செய்கிற மனிதனை தேவன் நேசிக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிச்சு? பாவம் செய்கிற மனுஷனை ஆண்டவர் விரோதிக்கிறது அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் அவர் விரோதிக்கிறார். அப்ப பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற எல்லா மனுஷனையும் தேவன் அதிகமா நேசித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அதை அது சுயத்தினால நம்மளால செய்ய முடியாது. எந்த பாவத்தையும் சுயத்துல விட முடியாது. அவருடைய இரக்கத்தினால தான் நம்ம விட முடியும். அல்லேலூயா. அவருடைய தயவுனாலே நம்ம விட்டு விலக முடியும். அவர் ரட்சித்தாதான் நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. நீங்க வாசிங்க, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. பாலகனா இந்த உலகத்தில் அவதரித்தார். அதே லூக்கா 1:72 வாசிங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்து தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளை வாக்கினால் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்திலிருந்து மட்டுமல்ல தேவச்சனமே, நம்மை பாவத்துக்கு உட்படுத்துகிற எந்த கிரியைகளாலும் அதிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொள்ள தேவன் நமக்காக மீட்பை அருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த ஆவிகளை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக மனுஷகுமார் இந்த உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, என்ன பாவத்திலிருந்து ரட்சிக்க. இந்த உலகத்துல எந்த அசுத்தாவியா இருக்கட்டும், சூன்யம், மந்திரம், மனுஷனுடைய வன்கண், எரிச்சல், பரம்பரை தலைமுறையா வரக்கூடிய சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு விடுவித்து உங்களை ரட்சிக்கபடியே, அவர் ரட்சித்து உங்களை ஏற்றுக்கொள்ளபடியே இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இதுல சந்தோஷம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நிறைய இந்த தலைமுறை பாவங்கள்
நம்முடைய மூதாதையருடைய பாவங்கள், இதெல்லாம் பல குடும்பங்களை சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. இது தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மரணம் இருக்கு, இந்த சூன்யத்தினால இந்த வேதனை இருக்கு, இந்த மந்திர கட்டுகள் வந்துருமோ, இது வந்துருமோ, அது வந்துருமோ, இதெல்லாம் வரும். யாருக்கு யாருக்கு வரும்? நான் பேச மாட்டேங்கிறீங்க. அவர் எனக்குள்ள பிறந்திருக்கிறான்ற நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது தலை தூக்கி நிற்கும். யாருக்கு இதெல்லாம் நான் மண்ணா போகும் தெரியுமா? அவர் சிலுவையில சகலவற்றையும் ஜெயித்தார். அவர் எனக்காக பிறந்து சகலவற்றையும் ஜெயித்தார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த மந்திர சூன்ய தந்திரங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் அது செயல்படவே படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இன்னும் கூட பயம் இருக்கு? ஐயோ, என் வீட்டு வாசல்ல இப்படி பண்ணிட்டாங்க, ஓ இந்த கனவு எனக்கு வந்துருச்சு, கனவை பார்த்து பயந்து ஓடி வரவங்க எத்தனை பேர் இல்ல? இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, இந்த மனுஷன் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குமோ? எதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. உங்களை பாதுகாக்கிற கர்த்தர், விட்டுவிக்கிற தேவன் உங்க கூடவே இருக்கிறார். அதை புரிய வைக்கும்படியாத்தான் அந்த உலகத்துக்கு அவர் வந்தாருங்க. அவர் இருக்கிறேன் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டா இருந்தாரு. நம்பிக்கை இல்லை, அதனால தான் சொல்லிட்டேன், சரி நான் இறங்கி உன் கூடயே வந்துடுறேன், உன் பக்கத்திலேயே இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்றதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர் மனுக்குலமா இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் பிறந்தது நிமித்தமா நமக்கு ஒன்று புரிய வச்சிருக்கிறாரு, நான் கூடவே இருக்கிறேன். மகளே நீ கலங்காது, பிள்ளைங்களை நீங்க கலங்காதீங்க, நான் கூடவே இருக்கிறேன், உன் பக்கத்திலே இருக்கிறேன், நானும் உன்னை போலவே ஒரு மனுஷனா உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிய வைக்கிறதுக்கு தாங்க அவர் அவதரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவச்சனமே, நீங்க தொடர்ந்து அந்த பகுதியை வாசிங்க. தமது ஜலத்தை சமைத்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அவர் ரட்சண்ய கொம்பு. அல்லேலூயா, அவர் ரட்சண்ய கொம்பு. நீங்க அவரை பிடிச்சிக்கிட்டா போதும், உங்களுக்கு ரட்சிப்பின் பூரணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. முடியாது என்பது ஒன்றுமே தேவனுடைய பாதத்துல கிடையாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, சகலமும் அவரால் கூடும். முடியாது என்பது அவருடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. அவரை விசுவாசித்திருக்கிற உங்க வாழ்க்கையிலையோ கூடாது என்பது இல்லை, எல்லாம் அவரால் கூடும். எந்த சூழலை மாற்ற முடியும், எந்த மனுஷனை மாற்ற முடியும், எந்த பிரச்சனைகளை தலைகளா மாற்ற முடியும். அது எப்ப முடியும்? ஒரே நாள்ல முடிஞ்சிருமாங்க? ஒரு நிமிஷத்துல அவரால் முடிக்கவும் முடியும், ஒரு காலங்கள் கழித்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அவர் என்ன நினைச்சார் அது செய்வார். நீங்க நினைக்கிறத அவர் செய்ய மாட்டார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. எப்ப எதை செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன் சொல்லியிருக்கார், செய்வார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவரை விசுவாசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டே போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. 1 பேதுரு 2:6 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற யாவரும் வெட்கப்பட்டே போவதில்லை. மத்தேயு 21:44 வாசிங்களேன். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய ஊமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த கல்லின் மேல் விழுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள் சொல்லிட்டு வேறு சில தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. புறஜாதி ஜனங்களை, நீங்க அந்த லூக்கா 2:30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். மரியாள் இடத்துல சிமியோன் சொன்ன வார்த்தை, உன் ஆத்துமா பட்டை உருவி போகும். அது உருவி போறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா 30 புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவே இருப்பார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் நீங்க நிதானிக்கணும் தேவச்சனமே. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக என்பதை சிமியோன் அழகா ஒரே வார்த்தையில விளக்கி கொடுத்துட்டாரு. என்ன கொடுக்கிறாரு? உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமைதான்.
இயேசு இந்த குலத்துல யூத குலத்துல பிறந்தார் என்பது அவர்களுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனா அது அவங்க என்ன பண்ணல, இன்றைக்கு வரலும் ஏற்றுக்கொள்ள, நினைவு கூறல, அதை குறித்து பெருமை பாராட்டல. அப்படிப்பட்ட ஆட்களை ஒதுக்கிட்டா உங்களை என்னை ஆண்டவர் தேடி வந்தார். பிரஜாதியாகிய நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளி அவரே. அவருடைய பிரகாசமில்ல ஒளி நம்மை சந்திக்க வேண்டியா வந்திருக்கிறது. இந்த பூமியில பிறந்த அருளோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை என்னைய ஒளியா மாத்திரத்துக்கு இருண்டு போய் கடந்த பாருங்க. பாவத்துல சிக்கி யார் என்னை மீட்டுக் கொள்வார், என்ன யார் காப்பாற்றுவான்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த நம்மை அவருடைய ஒளி நம்மை சந்தித்தது. அல்லேலூயா. அந்த ஒளி சந்தித்தது நிமித்தமே நீங்களும் நானும் பிரகாசிக்கப்பட்டு. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் இந்த ஆலயத்துக்குள்ள வருவாங்க பாருங்க, அந்த முகத்தை பார்க்கவே முடியாது. உண்மையா சொல்றேன், அந்த முகத்தை பார்க்கவே முடியும். ஏன்னா அது அப்படி கருவடைஞ்சு ஏதோ அந்த ரட்சிக்கப்படாத அந்த முகங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பயங்கரம் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பை புரிய பார்த்து அதே முகம் ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருக்கும். ஒளி பெற்று பிரகாசமா மகிமை. இன்னைக்கு உங்க முகத்துல நல்ல பிரகாசம் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, பிரகாசம் தெரியுதா? இன்னும் தெரியலன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிரகாசம் ஆயிட்டீங்க, பா என்ன பிரகாசமா இருக்கீங்க அப்படின்னா கருப்பை சொல்லல, வெள்ளைய சொல்லல. நான் கருப்பா இருந்தாலும் வேத சொல்லுது நீ அழகா இருக்கிறாய். அல்லேலூயா. சினமத்தில் ஆண்டவர் பார்த்து நீ கருப்பா இருந்தாலும் நீ அழகா இருக்க. கருப்பு வெள்ளைய பத்தி பேசல. ஆண்டவர் அந்த பிரகாசம், தேவனுடைய மகிமையின் பிரகாசத்தை பெற்றவங்க வித்தியாசமா இருப்பாங்க. பேய் உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சிக்கும் தேவனுடைய பிரகாசம் உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சிக்கும் வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாவே இருந்தாலும் அங்க ஜெபிக்காத மூஞ்சி, தேவனை அதிகமா விசுவாசிக்காத ஆட்கள், தேவனோட உறவாடாத ஆட்களை முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, எந்த சூழலில் இருக்கிறாங்கன்றத ஈஸியா கண்டெடுத்துலாம். தெய்வச்சனமே இந்த முகப்பிரகாசத்தை கொடுக்கும்படியா தேவன் இன்றைக்கு நமக்காக நம் மத்தியில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள சந்திக்கப்பட்ட இந்த பிரகாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஒளியிலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த இந்த வெளிச்சத்தை பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும், என் வெளிச்சத்தின் பிரகாசத்தை பெற்ற ஒவ்வொருவரும், என் பிரசன்னத்தை உங்க மேல கொடுத்து என் முக பிரகாசத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, என் மகிமை நான் வேற ஒருக்கும் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறேன். அவங்க மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னமாகுதல் நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய மகிமை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதுக்காக கொடுத்தார் தெரியுமா? இன்னைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டோம், அவருடைய மகிமையின் பிரசானத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டோம். எல்லாம் அல்லேலூயா ஆர்ப்பரிச்சு சந்தோஷமா கைக்குட்டி ஆரவாரிச்சாச்சு இல்லையா? ஆமா தானே. தாவீதை போல நடனமாடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆனா நான் ஆட மாட்டேன். அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஆனா இதெல்லாம் முடிச்சுட்டு போனோன்னே இப்ப வீட்டில் போனோன்னே என்ன நடக்கும்? அடுத்தது எல்லாம் கறி கடைக்கு ஓடணும். எல்லா கறியோ மீனோ வாங்கிட்டு வந்து பிரியாணியை செஞ்சு மதியானம் சாப்பிட்டு தூங்கி எழுந்துட்டா என்ன முடிஞ்சிச்சு? இதாங்க கிறிஸ்மஸ். இந்த தேவையில்லாத பழக்கங்களுக்கு நாம் இடம் கொடுத்த அதுல ஒரு மகிழ்ச்சியை காண்பதற்காக இந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறக்கலைங்க. இன்னைக்கு கிறிஸ்து பிறந்தது காரணம் என்ன? உங்களை பிரகாசிக்க பண்ண, நீங்கள் அநேகருக்கு முன்பால பிரகாசமா இருக்க வேண்டும். நீங்க வாசிங்க 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க, வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. சோதம் கொமோரா என்னும் பட்டணம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டதும் மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையாட பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களாய் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடருக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மணியும் ஆயிற்று. 8ஆம் வசனம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இடறுகிறார்கள். சத்தமா சொல்லுங்க. திருவசனத்தை கேட்டு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க?
இடறி போ. அது இங்க இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இடறி போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இடறி போவாங்கன்னா என்ன? அவங்க கதை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான், அதை தேத்தவே முடியாது. எவ்வளோதான் வசனத்தை கேட்டாலும் நான் சாக்கடையில் தான் போய் விடுவேன் அப்படின்ற ஆளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? தூக்கி தூக்கி விடுவார். அதான் ஒன்று சொல்லுவாங்கள்ல, கழுவி கழுவிட்டு வந்து நடு வீட்டில் வச்சாலும் திருப்பி அது எங்கே தான் போவோம்? சேத்துக்கு தான் போவோம். பன்னிக்குட்டி ஒரு ஆள் நான் ஃபாரினர் என்ன பண்ணானா, அது குட்டியாக பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பன்னிக்குட்டி. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் ஊரில் நான் வச்சு வளர்க்க போகிறேன்ட்டு அதை அழகாக கழுவி அதுக்கு இப்போ தான் எல்லாத்துக்குமே பேடு போடுறாங்களே, எல்லாம் போட்டு அதை அழகாக அலங்கரித்து கையில் கழுத்தில் வேற அதுக்கு ஒரு வைர செயின் ஒன்று போட்டு அழகாக இங்கேருந்து இதில் ஏற்றிட்டு போனாராம். ஏரோப்ளைனில் ஸ்பெஷல் சீட்டு வச்சு அதை பத்திரமா ஊருக்கு கொண்டு போனாராம். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஏசி ரூம் போட்டு நல்லா பெட்டு போட்டு அதில் படுக்க வச்சுட்டு இவர் வெளியில் போயிட்டு வரலான்னு வர்றதுக்குள்ளே பார்த்தா ஆளை காணோம். வந்து பார்த்தா ஆளை காணோம். என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த இந்த பன்னிக்குட்டியை காணுமே, எங்கே போச்சோ அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சா வீட்டுக்கு பின்னாடி சாக்கடை தண்ணி போயிட்டு இருக்கோம்ல, அதில் போய் என்ன பண்ணிட்டு இருக்க, படுத்து ஊன்றிட்டு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்ததை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீங்கள் பன்னிக்குட்டியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் சொல்லுது, 9ஆம் வசனத்தை எல்லாரும் கவனமா வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருக்கு? இத்தனை நாள் அந்தகாரத்தில் இருந்தேன், என்னை அவர் தெரிந்து கொண்டா, அவருடைய அந்தகாரத்திலிருந்து என்னை ஆச்சரியமான ஒளிக்குள்ளே என்னை அழைத்து வந்திருக்கிறார், அவருடைய ஒளியின் பிள்ளையா என்னை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த நிச்சயம் இருக்கு? மாற்றினவர் இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமுமா இருக்கிறீங்க. நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க தான் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்க தான் பரிசுத்த ஜாதி, நீங்க தான் அவருக்கு சொந்தமான ஜனம். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? எத்தனை சந்தோஷமா இருக்கு? உங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள உங்களுக்கு என்று அவர் தெரிந்து கொண்டா, உங்களை அவருடைய ஜாதி, அதாவது சொல்லுவாங்க ஏன் ஜாதின்னு சொல்றதுல எத்தனை பேருக்கு பெருமை இருக்குங்க? யாராவது சொன்னீங்கன்னா சத்திங்க, சொல்லிடாதீங்க. ஏன் ஜாதி, ஏன் குலம், கிறிஸ்துவுக்குள்ள என்ன இல்லை? ஜாதி இல்லை. நம்ம எல்லாருமே இங்க ஒரு ஜாதி பிள்ளைங்க, இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அதை தவிர எந்த ஜாதி இங்க வெளியில வரவே கூடாது. இங்க பரிசுத்த ஜாதி, நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனம். இவ்வளோலாம் கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? நான் ஆசாரிய கூட்டம், நான் அவர் பரிசுத்த ஜாதி, நான் அவருடைய பிள்ளை, இதெல்லாம் பெருமை பாராட்டிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறாரு. அதையே வாசி, அந்த வசனத்தை வாசிமா திரும்ப. ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து என்ன பண்ணணுமா? ஒரு நிமிஷம் கவனிச்சிங்களா? அவரை ஒளியின் இடத்துக்கு உங்களை அழைத்து வந்தது எதுக்காக? அவருடைய புண்ணியங்களை. என்னங்க அவர் புண்ணியம் பண்ணிட்டாரு? என்னங்க அவர் புண்ணியம் பண்ணியிருக்காரு? உங்களுக்கு பண்ணாரா? பண்ணியிருக்காரா? உங்களுக்கு என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் என்ன பண்ணும்? சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு போய் பிரியாணி கூட ஆக்கி சாப்பிடுங்க சந்தோஷமா. அதுக்கு என்ன பண்ணுங்க, 4 பிளேட் போட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் கொடுத்து என்ன சொல்லணும்? இயேசு இருக்கு, இன்னைக்கு பிறந்ததுனால தாங்க நாங்க என் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி போய் என்ன பண்ணுங்க, பிரியாணி டேஸ்டா இருக்கா சாப்பிட்டு பாருக்கான்னு கொடுக்காதீங்க.
இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று கொடுங்க. பலகாரம் பண்ணியிருந்தா அப்படி சொல்லி கொடுங்க. இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும்படியா இயேசு பிறந்த இந்த நல்ல நாள் நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள் சொல்லி என்ன பண்ணுங்க. நீங்க பலகாரம் கொடுங்க, உங்களால முடிஞ்ச துணிமணிகளை கொடுங்க. நம்மளோட பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த பாவமோ இல்ல. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அருளோதயம் உங்களை என்னைய சந்திச்சிருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. சந்தித்தது எதற்காக? நீங்கள் பெற்றுக்கொண்ட அவரிடத்துல பெற்ற எல்லா நன்மைகளையும் வெளியில போய் புண்ணியமா அறிவிக்கணும். ஹல்லேலூயா. உங்களை அறிஞ்ச தெரிஞ்ச அத்தனை பேருக்கு நீங்க அறிவிக்கணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க அறிவிப்பேன்னு சொல்லிட்டு? அப்படி அறிவிக்கிறவங்க தான் அவருக்கு பரிசுத்த ஜாதியா இருக்க முடியும். அப்படி அறிவிக்கிறவங்க தான் அவருடைய சொந்த ஜனமா இருக்க முடியும். அப்படி அறிவிக்கிறவங்க தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமா இருக்கும். அப்படி அறிவிக்கிறவங்க தான் அவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தா அவர்கிட்ட கெஞ்சிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே இதை நீங்க எனக்கு செஞ்சிருவீங்களா, நீங்க இதை தந்துருவீங்களா, இப்படி என் வாக்கியை மாத்திருவீங்களா அப்படின்னு நீங்க கை நீட்டி கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அவருடைய பிள்ளைகள் ஆனீர்களா எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. அந்த எஜமானன் தன் பெரிய மகனுக்கு சொன்ன அந்த வார்த்தை தான், என் பிள்ளை நீ கூட இருக்கப்பா, எல்லாம் உனக்குரியது, எனக்குள்ளதெல்லாம் உனக்குரியது. அல்லேலூயா. யார் ஒருவர் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை இருதயத்துல வைத்து அவருடைய வார்த்தை கண்டதை எல்லாம் நீங்க பிரசித்திப்படுத்துகிறீர்களோ நீங்கள் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. ஏந்தரை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, பெறப்போகிறவர்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. ஒன்றை நீங்க இழந்து போவதில்லை. தேவச்சனமே எனக்கு அர்ப்பணிக்கலாம் ஆண்டோடைய சமூகத்துல. என் சுவிசேஷத்தை சுமந்து போகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எத்தனை அழகானவைகள், அவைகள் என் கரத்திலே சுமக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை சுமந்து போகிற என் பாதங்கள் என் கரங்களில் நான் ஏந்திக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ராகா லாதா நாஷகா பாபா பாபா தாராபா ரீமா ராதானமா. என் மகிமை உன்னை பின்தொடரும், என் மகிமை உன்னை பின்தொடரும். நீ முன்னே போகிற எல்லா இடத்திலும் என் மகிமை உன்னை பின்தொடரும் என்று கடத்த சொல்லுகிறார். நீ எங்கு வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை வெட்கப்படுத்துகிற ஒழுங்காய் எழுதுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை அடிமைப்படுத்த எழுப்புகிறவனும் நான் அவனை அடிமையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓராக்கா, உனக்கு விரோதமாக எழும்புகிற கரங்கள் இனி உயர்த்தப்படுவதில்லை. உனக்கு விரோதமாக மீட்கப்படுகிற எந்த கரத்தையும் நான் இனி எழும்ப விடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஷாத்தா ராக்கா லாதானாமா. அதற்காகவே 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 இந்த பூமிக்கு நான் வந்தேன். அதற்காகவே நான் இந்த பூமியில வந்தேன். உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. நீங்க மகிமைப்படுங்கப்பா, நீங்க மகிமைப்படுங்கப்பா. உம்மிடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் இப்பொழுது நீ வாஞ்சையாய் பற்றி கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய உள்ளங்கைகளை நீ உள்ளங்கைகளை வைத்து பற்றி கொள்ளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கரத்துல தாழ்த்துகிறேன், நீர் ஆளுகை செய்யும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் பெருத்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆறுதலை பெற்றுக்கொள்ளட்டும், தைரியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகள் பலனடைவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நீங்க மேன்மைப்படுங்கப்பா. உடைய கரத்துல தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.